அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ சம் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் நம்ம என்ன செய்ய போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். ஏன் இன்ட்ரெஸ்டிங்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் வந்து நீங்கள் பாருங்கள், அது ரூட் ஃபார்மில் இருக்கும், கியூப் ரூட் ஃபார்மில் இருக்கும், ரைஸ் டு தி பவருக்கு கியூப் ரூட் இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் சில நேரங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி தெரியும், என்னமோ மாதிரி தெரியும். ஆனால் அதை உங்களால் ரிசால்வ் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா அதற்கப்புறம் அது மகா எளிமையாக தெரியும். அதை நீங்கள் உணரணுங்கிறதுக்காகத்தான் இந்த பயிற்சி. இங்கே பாருங்கள். ஸோ இன்டகிரேட் தி ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸ் பவர் 16, எக்ஸ் பவர் 5/2, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 7. கேமரா இதுக்கெல்லாம் க்ளோஸாக வந்துட்டோம். இங்கே பாருங்கள், கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 4, கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் 10 ரைஸ் டு தி பவர் 1/7. இந்த ரெண்டு ப்ராப்ளமும் ரொம்ப எளிமையாக இருக்கிறதுனால, திஸ் இஸ் எக்ஸ் பவர் 16 + 1 டிவைட் பை 16 + 1, சிம்பிள், மகா எளிமையாக இருக்கிறதுனால இந்த ரெண்டையும் சால்வ் விட்டுறேன். 3, 4, 5 நான் சால்வ் பண்ணுறேன். அதுக்கு நான் பயன்படுத்துகிற எக்ஸ்பிரஷன் இதுதான். தட் இஸ் எக்ஸ் பவர் n dx இன்டகரல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n + 1 டிவைட் பை n + 1 ப்ளஸ் சி. சம்டைம்ஸ் சி நான் போடுவேன், இல்லை நான் போட மாட்டேன். போட்டாலும் போடாட்டி சி இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நவ் இது நம்ம போர்டுக்கு என்ன செய்ய போகிறோம், போர்டில் சால்வ் பண்ணி காமிக்க போகிறோம். கேமராவும் போர்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் பாருங்கள், தட் இஸ் இன்டகரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 7. அப்படின்னா பிள்ளைங்களுக்கு தட் இஸ் உங்களுக்கு என்ன பார்க்க தெரியணும்னா, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது. ஆக்சுவலாக ரூட்னா அதனுடைய நொட்டேஷன் ரைஸ் டு தி பவர் 1/2. ஸோ எக்ஸ் பவர் 7க்கு ஸ்கொயர் ரூட்னா எக்ஸ் பவர் 7 divided by 2. Okay, x power 7 square root na 1/2, so x power 7/2. Once இந்த process முடிஞ்சிருச்சுன்னா இதை நான் செய்ய வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். வெறும் டெக்னிக்கல். என்னது, x power 7/2 + 1 divided by 7/2 + 1. 7/2 நாங்கள் சின்ன வயசு வாய்ப்பாடு படித்ததுனால எங்களுக்கு உடனே தெரியும். 7/2னா 3, 3 + 1 4, 4னா 9 இங்கே 2. ஸோ எக்ஸ் ரைஸ் டு தி பவர் 1/2, 9/2. திஸ் இஸ் 9/2, ஸோ 2/9. 2/9 x raised to the power 9/2 plus c. Finished. எந்த சிரமமும் இல்லை. அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் பாருங்க, this is integral, okay, this is cube root, this is cube root of x power 4. அப்போ என்ன அர்த்தம், x power 4 raised to the power 1/3 meaning x power 4/3 dx ஐ இன்டகிரேட் பண்ணணும். ஒன்ஸ் இந்த ஃபார்முக்கு நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா remaining thing will flow automatically, right? இங்க பாருங்க, x power 4/3 plus 1 divided by 4/3 plus 1, 4/3. பிள்ளைங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், சில நேரங்களில் இதை கூட்டுறதுக்கு நான் ஒரு ஸ்டெப்பில் கூட்டுறேன், சில நேரங்கள் பிள்ளைங்க கஷ்டப்படலாம். எப்படின்னு சொல்கிறீங்களுங்க, 4/3 இங்கே ப்ளஸ் 1 இருக்கா, புத்தியில் 3/3 ஆக்கிருங்க. ஸோ 3, 4 + 3 7, 7/3. Finished. ஸோ இங்கேயும் 7/3, ஸோ 3/7, 7 raised to the power 7/3 plus c. Finished. எந்த சிரமமும் இல்லை. இங்கே பாருங்கள், எக்ஸ் பவர் 10 அடுத்த ப்ராப்ளம் ரைஸ் டு தி பவர் 1/7. இது நீங்களே செய்வீங்கன்னு நினைக்கிறேன் பிள்ளைங்களா. என்ன சொல்லுவீங்க, எக்ஸ் பவர் 10/7. இது என்ன செய்யணும், 10/7 + 1 டிவைடட் பை 10/7 + 1 + c. ஸோ 10/7 + 1 எவ்வளோ பிள்ளைங்களா, 7/7, 7, 17 17/7. இங்கேயும் 17/7, யூ உல்டா இட் 7/17 + c. இப்போ சொல்லுங்கள் பிள்ளைங்களா, இதில் என்ன பிள்ளைங்களா பெரிய கஷ்டம் இருக்கு, பெரிய கஷ்டம் எதுவுமே இல்லை. கண் பார்த்திட வேண்டும். நம்ம கண் கரெக்டாக பார்த்துச்சுன்னா ரிமைனிங் திங் வில் ஃப்ளோ. எந்த சிரமமும் கிடையாது. அதை புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த பயிற்சி பண்ணோம். ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம மற்ற பிள்ளைங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். பிள்ளைங்களா, அப்படி ஒரு சேனல் இருக்குது, நம்ம அஞ்ச வேண்டியதில்லை. வீட்டில் ரிலாக்ஸ்டாக உட்காந்து என்ன செய்ய முடியும், நம்மளால் வலிமையாக கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத மற்ற பிள்ளைங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.